உலகெங்கும் இருக்கக்கூடிய பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட உலகின் முன்னணி சேனலான நம்மளோட நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரமஹம்சர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேள்விகள் கேட்க போறோம். கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த 2026 புத்தாண்டுல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கா அப்படின்னு நேயர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து அதை உங்க ஸ்டைல்ல கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயம் 2026 எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இயரா இருக்கும். முக்கியமா இந்த வருடத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார், உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த 2026 மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ராசி ரீதியாகவே ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். முதல் ராசியா நம்ம வந்து மேஷராசிக்கு வந்து என்ன மாதிரியான சாதகங்கள் நடக்கும், என்ன மாதிரியான பாதகங்கள் வந்து இப்ப வரப்போற புத்தாண்டுல நடக்கும் சார்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான இயர்னு சொல்லலாம். கார் வாங்க போறாங்க, கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, வண்டி வாசல் எல்லாம் வாங்குவாங்க. காரணம், ஜூனுக்கு அப்புறம் 4ஆம் இடத்துல குரு வரார். சும்மா வரும்போதே ப்ரமோஷன் ஆர்டரை கையில டைப் பண்ணி எடுத்துட்டு வருவார். நான் வச்சுக்கோ டேகெட் அப்படிங்கிற மாதிரி. நீ அசிஸ்டன்ட் மேனேஜராகவே இங்கேயே சுற்றிட்டு இருக்க, இன்னிலேருந்து நீ தான் டெப்டி மேனேஜர், இந்த ஏரியா ஃபுல்லாக நீயே இன்சார்ஜாக இருந்துக்கும். அந்த மாதிரிலாம் குரு பகவான் துவக்கத்தில் 12 குடையவர் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னா, பணத்தை தரப்போறார் அப்படிங்கிறத தாண்டி நகை தரப்போறார். தங்கம் விக்கிற விலைவாசிக்கு வந்து கோல்டோட விலைக்கு பரவாயில்ல. ஆமா, இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்புனே சொல்லலாம். மேஷராசிக்காரர்கள் நீங்க சொன்னதுதான் கரெக்டு. நாங்க எங்க சார் தங்கம் வாங்குற மாதிரியா சார் வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், தங்கத்துல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி எல்லாம் கூட வாங்குவாங்க. அந்த மாதிரி அந்த காயின்ஸா வாங்குறவங்க அவர்களுக்கெல்லாம் கூட பொற்காலமாக இருக்கும். இப்போ வருடத்தின் முற்பகுதியில மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. அப்போ இந்த ஆஸ்திரேலியா போகணும், அமெரிக்கா போகணும், கனடா போகணும், அங்க போறவங்களுக்கெல்லாம் இந்த விசா ப்ராசஸ் ஆகலை. எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்கு, ஆனா எனக்கு இன்னும் செட் ஆகலைன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ஜூனுக்கு முன்னாடி, ஜனவரி தொடங்கி ஜூனுக்கு முன்னாடி அதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்லாம் வந்துடும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. 9 பார்க்கும்போது அதிர்ஷ்டம் அதிகமாகும். இப்போ இந்த நேரத்தில் தான் 7.5 சனி பற்றி சொல்லணும். 7.5 சனி என்னடான்னா, மேஷராசிக்காரங்க மைண்ட் செட்டே என்ன அப்படின்னா, ஒன்று இங்கனக்குள்ளேயே இருந்து பிழைக்கலாமா, இல்லை துபாய் போய் பிழைக்கலாமா. ஏன்னா ஒரு 7.5 நம்மகிட்டே வந்து ஒம்பளுக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7.5 சனி இவங்களை பாடுபடுத்தி ஒரு 6 மாதம் ஆகுது. பாடாப்படுத்துறாங்க சார். திக்கு தெரியாத காட்டில் சுற்றிட்டு இருக்கேன். டெய்லி எந்திரிச்சு அப்படி எழுந்து வா அப்படியே எந்திரிச்சு வரேன், அப்படியே ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் பேட்டரி டவுன் ஆயிடுது. ஆமாம், நம்ம ஒரு வேகமாக போகிறோம், ஆனால் நம்ம அதுக்குள்ளே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அண்ணனே வாங்கினே, இன்னைக்கு வந்து நம்ம தம்பி பர்த்டேனே, டே என்ன வேலை பார்க்க விடுங்கடா, பார்ட்டிலேயே வச்சிருக்கீங்க நேரமும். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது வேலையை தவிர மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இந்த வருடம் காரணம் என்னன்னா, சனி வக்கரமாக இருந்தார். இப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்ததால 12 1 2 பார்க்கிறார், 6 பார்க்கிறார். இப்போதான் மேஷராசிக்காரங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பேங்க்காரங்க ஃபோன் பண்ணி பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம என்ன ஆயிடும், ஒரு மூடுக்கு வந்துருவாங்க. கடன் அடைச்சிடலாம்டா, இப்படி வந்துட்டு டெய்லி திட்டு வாங்குறதுக்கு எதையாவது கொண்டு போய் அடமானம் வச்சாது இந்த கடன் அடைச்சிடலாம்டா அப்படின்னு ஒரு தைரியம் வந்து ஓவர் டைம், இன்னிலிருந்து நான் ஓவர் டைம் அப்படிங்கிற முடிவுகள்லாம் வருவாங்க. ஸோ கடனை படப்படப்படன்னு அடைக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்று. ஸோ கடனை அடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி வந்துடும் உங்களுக்கு. ஸோ சொத்து வாங்குறது, நான் அதான் சொன்னேன், டுவர்ட்ஸ் த ஜூன் வரைக்கும் குரு பகவான் கூட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் கடன் அடைச்சிருங்க. சிபில் எல்லாம் 750 கம்மியாக சிபில் இருந்தா அது எல்லாத்தையும் சரி பண்றது குரு பகவானோட அந்த மாதிரிலாம் பண்றாரு. கடனை அடைச்சு நோ டியூஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்க வச்சிருவார். ஆஃப்டர் திஸ் ஜூன் 4ஆம் இடத்து குரு 5ஆம் பார்வையாக ஃபர்ஸ்ட் 8 தான் பார்க்குறாரு, சொத்து பார்க்குறாரு. இது வரைக்கும் கோல்டு, அது கோல்டு இஸ் அசெட். இப்போ அடுத்து வீடு, காரு, ஒன்லி அசெட்ஸ் மட்டும்தான். நம்ம வந்து இந்த சில்லற காசுக்கெல்லாம் ஆசைப்படுற டைப்பே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்பர்ட்டியே வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து 10 பார்க்குறார். இந்த 10ஆம் இடம் என்பது என்னன்னா, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் இந்த ஹோட்டல் தொழிலாம் நல்லா வரும். உணவகம் வைக்கிறது, கையேந்தி பவன் மாதிரி சின்ன கடை தான், ஆனால் வந்து பிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது
10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழில் பிஸ்னஸ் பண்றதுக்கான ஐடியா வரும். எப்படியாவது உழைச்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு நானும் ஒரு ஆளுங்கிறத காட்டுறேன்டா. அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ. நீ எப்படி போன வருஷம் இதே மாதிரி கடன் கேட்டியோ அதே மாதிரி இந்த வருஷம் நான் கடனை ஜெயிச்சு காட்டுறேன். அண்ணாமலை எல்லாம் அவங்க ஆக போறாங்க. திஸ் பீப்புள்ஸ் ஆர் பிகம் அண்ணாமலை. அண்டு 12ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. அந்த சனியவே பார்த்துறாரு. எந்த சனி டென்ஷன் பண்ணானோ அந்த சனியை குரு பார்த்து ஆஃப் பண்ணிடுறாரு. ஓகே, இனிமே 7.5 சனிலேருந்து உனக்கு விடுதலை. ஸோ வந்த ஒரு சனி ஒரு 6 மாதம் வக்கரமாக சுற்றிட்டார். அவன் ஏன் வந்தானே அவனுக்கே தெரியாத மாதிரி சுற்றிட்டு இருந்தான். ஒரு 6 மாதம் தான் வேலை செஞ்சா அதுக்குள்ளே குரு பார்த்து ஆஃப் பண்ணிட்டார். ஸோ 7.5 சனிலேருந்து பெரிய விடுதலை. 2026 மேஷராசிக்காரர்கள் சொத்து சேர்த்த போகிறாங்க, தீவிரமாக வேலை பார்க்க போகிறாங்க, புதிய பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறாங்க. இவர்கள் எல்லாருமே அடுத்த அம்பானியாக மாற போகிறாங்க. ஓகே சார், சூப்பர். ஸோ வரப்போற 2026 மேசராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதை கேட்ட ஆடியன்ஸ் கண்டிப்பா மேசராசிக்காரங்களும் எல்லாரும் ஆகாயத்துல பறந்துட்டு இருப்பாங்க. எப்படா இந்த ஆண்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இவர்களுக்கு ஒரு பரிகாரமும் சொல்லிடுவோம். கண்டிப்பா சார். என்னதான் நிறைய சாதகங்கள் இருந்தாலும் எங்கேயாவது ஏதாவது கண்டிப்பா நடக்கும். ஸோ அவங்களுக்கான வழிபாடு முறைகளும் வழிபாடு என்னன்னா இவர்கள் பெரும்பாலும் திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வர பகவானை பார்த்துட்டே இருக்கணும். இந்த 6 மாசமும் சென்னையில இருக்கிறவங்க பொழிச்சொல்லூர்ல இருக்கக்கூடிய குரோம்பேட்டை பக்கத்துல பொழிச்சொல்லூர்ல இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். பெரும்பாலும் இவர்கள் பார்த்தீங்கன்னா பைரவர், அது நாய்களுக்கு உணவிடுதல், நாய்களை பராமரித்தல் போன்ற மாற்றுத்திறனாளிகள் ரோட்ல பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா சனீஸ்வரன் தான். அதை மறந்துடாதீங்க. ரோட்ல யாரையாவது பார்த்தீங்கன்னா உடனே ஓடி போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். சனி 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 இதை தவிர வேற எதுவும் கிடையாது. மேசராசிக்காரர்கள் சனி பகவானை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபட்டாலும் சரி, அல்லது டெய்லி சனி ஹோரையில் வழிபட்டாலும் சரி, அல்லது 24 hours சனியை மட்டுமே கும்பிட்டு இருந்தாலும் சரி, இதை மட்டும் பிடிச்சிங்கன்னா பெரிய ஆளாயிடலாம். அப்போ இந்த வரப்போற 2026 மேசராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத மார்க்ல சொல்லிடலாம் சார்? 2026 மேசராசிக்காரர்களுக்கு 100க்கு 90 மார்க். சூப்பர் சார். கண்டிப்பா நீங்க சொன்னது இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, மார்க்கும் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். சோ திடீர்னு சனி பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல கொண்டு வரும். சோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது, என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது? இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒண்ணும் இல்லை கோகிலா. ஒண்ணு இந்த குருவனுடைய பயிற்சி மட்டும்தான். 2025 மாதிரி சனி ராகு குருன்னு 3 கிரகம்லாம் ஒன்றும் பெயரல. 2026 குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்காரு. ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும், அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்திருக்கார். அது உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே. அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார். அவர் என்ன பண்றாருன்னா எல்லா உலகத்துல இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்ய போறார். முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, எந்த ராசியா இருந்தாலும் தங்கம் வாங்குங்க. இந்த வருடம் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர், தங்கத்தை நிறைய கொடுப்பார். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க, கராத்தே மாஸ்டர், இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க, வைத்தியர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியட். சனி என்ன பண்ணுறாருன்னா நவம்பர் 28 வக்கரமானார். அப்புறம் வக்கர நிவர்த்தியோட தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குது. குரு பகவான் மிதுனத்தில் ஒரு 2 ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாக இருப்பார். அப்புறமா மார்ச்சுக்கு அப்புறம்லாம் பொழந்து கட்டுவார். குரு பகவானுடைய பவர் பாருங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் குரு திரும்ப அற்புத பலன். ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன். இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப சூப்பரான டைம் இது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகம். அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்புறம் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சொத்துக்களை தரார். அடுத்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரம். அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்களாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பரா அதுல பிரகாசிப்பாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்பந்தம் நீங்க கேட்கலாம். பட் ஆனா இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சுதான் இது மொத்தமே இயங்குது. இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா,
முக்கியமாக பிளஸ்டாகவே சொத்து சேர்த்துறதும் தொழிலில் பிஸியாக இருக்கிறதும் விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாகவே கொடுத்துட்றாரு. அது இல்லாமல் தான் இப்போ நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா, யாராக இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு. யாராக இருந்தாலும் உங்கள் பொழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. யாராக இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பண்ணிடுறாரு. முக்கியமாக குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோகிலா, குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க, குரு பலம் வந்தாச்சா. குரு தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்குறோம், குரு பார்வைப்படுதா. இப்போது ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம், குடும்பம், வீடு, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவார். அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும். தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா உங்களோட வார்த்தைகளை கண்டிப்பா உண்மை இருக்கு. அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா? ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? அப்போ என்ன தொடர்பு கொள்வது உலகத்துல ரொம்ப ஈஸி. எனக்கு ஃபோன் பண்றதா. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணா கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க, என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணுமாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு. சார், இந்த 2026 மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? அதாவது மிக துல்லியமா சொல்லுங்க. அதாவது எதர் பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், கண்டிப்பா ரெண்டுமே சொல்லுங்க. நிச்சயமா எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு பொது பலன்களை சொல்லுங்க. ஸோ உள்ளபடியே மேஷ ராசிக்காரர்களுக்கு நம்ம நல்லதான் சொல்லணும். நம்ம வார்த்தைகள் ஜோதிடர் வார்த்தைக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வாக்குப்பளிதம்ன்றது இறைவனோட அருளால் நமக்கு இருக்கு. என்ன சொல்லலாம், அன்னை ஆதிசக்தியோட அருளால் ஜோதிடத்துக்குள்ள வர்றோம், ஜோதிடத்துறையில ஜோதிடராக இருக்கும் அப்படின்னா அன்னை ஆதிசக்தியோட அனுகிரகம் நமக்கு இருந்தால் தான் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக தான் நாங்களும் பயன்படுத்த வேண்டியிருக்கு. எடுத்த கௌதம்னு ஒருத்தவங்களுக்கு அவச்சொல்ல சொல்லக்கூடாது, அதே நேரத்தில் பயமுறுத்தவும் கூடாது அப்படின்றது நான் ரொம்ப எப்பவுமே உறுதியாக இருப்பேன். ஸோ அந்த வகையில் ஒருத்தவங்களுடைய கஷ்டங்களையும் இப்படி பண்ணிக்கிட்டா நம்ம அதை எடுத்து சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்லையா, அந்த பக்குவப்படுத்தி சொல்கிற விஷயம். கஷ்டங்களை நம்ம இறைவன் கொடுக்கறது தான், அதை நம்ம கடந்து வரணும் அப்படின்ற மனசை பக்குவப்படுத்துறதாகவும் மற்றும் அதை ஏற்றுக்க பழகிக்கிறதாகவும் தான் நம்ம சொல்கிற பலன் சொல்கிற முறைகளை எப்பயுமே வச்சுக்கிட்டு இருக்கோம். யாரையும் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்தி அவங்கள தப்பான வழிகாட்டுதல்களை கொண்டு போகிறது நம்மளோட பழக்கம் கிடையாது. அதனால் எதிர்மறையான விஷயங்களை சொல்லாமன்றது கிடையாது, அதை பக்குவமாக எடுத்து சொல்கிறது தான் நம்மளோட விஷயங்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட இந்த மேசராசிக்காரங்களை பலனையும் சொல்ல போகிறோம். இப்போ மேசராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை. அரச கிரகங்கள்ல அந்த ராசி அதிபதி ஒருத்தர், மேசராசி அதிபதி செவ்வாய். சூரியனுக்கு அடுத்ததான் செவ்வாய் ஒரு அரச கிரகமாக நம்ம பார்க்குறோம். தளபதினு சொல்லலாம். சூரியனை ராஜான்னு சொன்னால் செவ்வாய் தளபதி. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ஸ் தான் அந்த மேச ராசிக்காரர்களும். அவங்களுக்கு இயற்கையாகவே நிறைய தலைமை பண்பு இருக்கும், பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு குடும்ப நிகழ்வுகளாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், கூட வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமான தேவைகளையும் சரியாக பண்ணணும். அவங்க கவனிக்காத விஷயத்த கூட நோட்டீஸ் பண்ணி இவங்க சொல்லி நீங்கள் இதை செய்யாதனால இந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், கவனமாக இருங்க, இதை சரியாக பண்ணுங்க அப்படின்னு அந்த ஒரு யூனிஃபார்மாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தன்மைகளும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இயல்பிலே உண்டு. இவ்வளோ நல்ல பண்புகள் கொண்ட இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பான முறையில் கூட்டி குறைச்சலாம் சொல்லலை, இல்லை ஒரு சந்தோஷத்துக்காலாம் சொல்லலை, உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம். அந்த அடிப்படையில் ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. ஏற்கனவே அந்த ஏழரை சனியோட அந்த ஏழரை சனியோடைய விஷயங்கள் நினச்சி அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை. ஏழரை சனியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுடைய மேசராசிக்காரர்களுடைய அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியநாதன் சொல்லக்கூடிய முழு சுபர் பக்கபலமாக இருக்க போகிறாரு. அதாவது ஒரு அசுபர் குருவோட தன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தோஷம் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி, நிறைய தோஷங்கள் ஜோதிடத்தில் நிறைய யோகங்களும் உண்டு, தோஷங்களும் உண்டு. அப்படி எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்துக்கு குருவோட தொடர்பு, அதாவது சாரத்திலேயோ அதாவது குருவுடைய நட்சத்திரத்தில் அந்த தோஷ கிரகங்கள் இருந்தாலும் சரி, இல்லை குருவுடைய பார்வையே அந்த இடத்துல அந்த தோஷத்தை ஏற்படுத்துகிற கிரகங்கள் மேலே விழுந்தாலும் சரி, அது யோகமாகவே மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு குருவுடைய பார்வைக்கு வலிமை உண்டு. இப்போ ஏழரை சனி காலம் அப்படின்றதுல குருவுடைய பார்வை அந்த ஏழரை சனி மேலே விழுது. இப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சனியும் குருவும் இணைவு பெறுறாங்க, நல்ல நிலையில் திரிகோண நிலையில் தொடர்பு வர போகிறாங்க. அதாவது 2026ஆம் ஆண்டு துவங்கி மே மாதத்திலேயே குரு பயிற்சியாகி தன்னோட உச்ச வீட்டுக்கு வந்துடுவார். உச்ச வீட்டுக்கு உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் மேச ராசியுடைய பாக்கியநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், பாக்கியநாதன் அதிர்ஷ்டங்களை கொடுக்குறவர். ஓகே.
முழுச்சுவர் எக்ஸ்ட்ராவா நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம நல்லது செய்வாங்களே நல்லவங்க, அந்த மாதிரி மேச ராசிக்கு ரொம்ப நல்லாவே செய்வார். அந்த வகையில குரு உச்சம்பலம் வர்றது வந்து உச்சம்பலம் பெற்று அது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். பொதுவாகவே குரு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருவார். ஸோ அந்த வகையில இப்போ கடக ராசிக்கு வர்றது அப்படின்னா அவரோட உச்ச வீட்டுக்கு வர்றாரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையா. ஸோ அந்த வகையில் அவர் இன்னும் சிறப்பாகவே நல்ல யோகா பலன்களை கொடுக்க போறாரு. ஆண்டு முழுதுமே அவர் வந்து கடகராசியில் தொடர போறாரு. ஸோ அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு குரு வந்து பொன்னன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பொன்னான ஆண்டுன்னு தான் நம்ம மேசராசிக்காரர்களுக்கு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 7.5 சனி காலம்னா 7.5 சனி காலம் தான். இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. குருவுடைய அனுகிரகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த 7.5 சனியை ஏற்படுத்தக்கூடிய சனி மேலேயே அவர் பார்வையும் வீசுறாரு. சனியோட பார்வை கிடைக்கும் போது கண்டிப்பாக தோஷத்தை செய்யாது, யோகத்தை தான் செய்யும். நீங்கள் சொல்லுவாங்க இல்லையா, எங்களை ஆகவோன்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா என் ராசிக்கு அப்படி சொன்னாங்க, நல்லா இருக்கும் இப்படி சொன்னாங்கலாம் சொல்லுவாங்க. நடந்தது வேறன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லியிருக்கேன்ட்டே சொல்லுவாங்க, நிறைய கெட்ட விஷயமா நிறைய சொன்னாங்க. படித்தேன், பேப்பரில் படித்தேன், நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், சேனல்ஸில் பார்த்தேன். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் நார்மலாக தான் இருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கலாம். மேசராசிக்காரர்கள் வந்து ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி 7.5 சனி காலத்தில் இருக்கும், நம்ம எப்படி ரொம்ப கஷ்டப்பட போகிறோமோ அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது இந்த 2026ஆம் ஆண்டு. ஆண்டு ஆரம்பித்து ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணுங்கள். மே மாதம் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் சிறப்பாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட் போதும். எப்பயுமே வந்து ஜோதிடத்தில் நம்ம புலிப்பாணி சித்தர் சொல்லுவார், ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து விதி, மதி, கதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய லக்னம், அடுத்ததாக சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய மதி அடிப்படையில் சொல்லக்கூடிய சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள், அடுத்ததாக கதின்றது சூரியன். ஸோ இந்த 3 நிலைகளை வச்சு பார்க்கணுன்றத சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து சுபகிரகங்களை முக்கியமாக குருவை தான் சொல்லுவார். குருவோட நிலையை பாரு, ஒரு ஜாதகத்தில் குருவோட நிலை நல்லா இருந்ததுன்னா அந்த ஜாதகம் பொழைச்சிக்கும், அவனை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து இந்த டைமில் வந்து மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் முழு உச்சம் பெற்று நிற்கிறார். வேறு எதையுமே நம்ம பார்க்க வேணாம். எந்த கிரகங்கள் எங்கே வேணாலும் இருந்து போட்டோம், நீங்கள் கவலையப்படாதீங்க. குருவோட அருளால் சுகபோகங்களும் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் தொழில் முன்னேற்றமும் குடும்ப ஒத்துமையும் ரிலேஷன்ஷிப் பிரச்சனையில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலகி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நல்ல புரிதலும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது. எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் கண்டிப்பான முறையில் பெரிய வெற்றிகளை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். இதில் சொல்லணும்னா அந்த சனி குரு சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்து பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கும். ஏற்கனவே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போகிறது, அதுக்கான மேன் பவர் அதிகப்படுத்துறது அப்படின்ற லெவலில் அது நல்லாயிருக்கும். அந்த வகையில் ரொம்ப சிறப்பான ஆண்டு தான். ராகு இன்னொரு அசுபகிரகம், அவர் வந்து ராசி 11 தான் லாபஸ்தானத்தில் இருக்கார். பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்ததாக அவருமே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை தான் வரப்போகிறார் மேசராசிக்கு. ஸோ ராகுவால் தொந்தரவு கிடையாது. சனியை நினச்சி பயப்படுறீங்கன்னா பயப்பட வேண்டியதில்லை. குரு வரலால் சேஃபாக தான் இருப்பீங்க. ஏனைய மற்ற கிரகங்களும், அது மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள், அது போக சந்திரன் எல்லாருமே நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. குரு ஒருத்தர் போதும் உங்களை காப்பாற்ற. சார், இப்போ இந்த குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை வருவாருன்னு சொல்லிட்டீங்க. இப்போ குரு வரும்போது நிறைய யோக பலன்கள்லாம் கிடைக்கும். அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? ஏன்னா பொதுவாக வந்து பணம் புழக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஜாக்பாட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த மாதிரியான குறிப்பிட்ட ஜாக்பாட் வந்து மேஷராசிக்கு இருக்கு? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குரு வந்து உச்சஸ்தானத்துக்கு வந்த உடனே குருவுடைய ஆதிபத்திய பலன்கள் மட்டும் இல்லாம சனியோட இணைவு பெறதுனால சனியோடைய ஆதிபத்திய பலன்களும் மேம்பட போகுது. ஸோ குருவோட ஆதிபத்திய பலன்கள் என்னன்னா, அவர் வந்து தனக்காரகன், பொருளாதாரத்தை மேம்படுத்துவார். அது போக புத்திரக்காரகன், புத்திர பாக்கியம் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார். நல்லபடியாக இல்லாமல் கஷ்டப்பட்டு நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நற்பண்புகளை வளர்த்துருவார். நம்ம ஏனத்தாலும் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை ஒரு சீராக சரியாக வாழக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டு வந்துடுவார். ஒரு சிலர் வந்து ஏதோ பற்றற்று வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் வாழ்க்கைன்னா இப்படி தான், காலை ஏஞ்சமா கிளம்பணுமா, சாமியை கும்பிட்டோமா, வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு வந்தோமா அப்படின்ற ஒரு டீசெண்டான ஒரு நல்ல வாழ்க்கை சூழல் கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி சனியுடைய ஆதிபத்திய பலன்கள்னு சொல்லக்கூடிய அவருடைய சனி வந்து ஆயுள் காரகன். நல்ல திரகாத்திரமான உடல்நிலை, ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக மேம்படுத்தி கொடுப்பார். கடின உழைப்புக்கும் சனி தான் பெயர் போனவர். சனி அந்த சனி உச்சம் பெறும்போது நம்ம சரியாக நல்ல முறையில் உச்சம் பெறலை, குருவோட அருளால் அவர் நல்ல சுபத்துவ பலன் பெறுறாரு. அந்த சுபத்துவ பலன் சனி கிடைக்கிறதுனால கடினமாக நேர்மையாக உண்மையாக உழைச்சி அந்த உழைப்பின் மூலயமா பெருசாக சம்பாதிப்பாங்க மேசராசிக்காரர்கள். சார், இப்போ இவங்களுக்கு எந்த மாதிரியான கோயில் வழிபாடுகள்லாம் சொன்னால் சிறப்பானதாக இருக்கும்? கண்டிப்பாக. அதாவது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. முதல் நாள் அப்படின்னு சொல்கிறது கன்னி லக்னத்தில் ஆரம்பிக்குது.
உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இந்த லக்னம் இந்த லக்னமாக கொண்டு இந்த ஆண்டு துவங்குது. அதோட ரொம்ப முக்கியமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் வந்து எங்கே நிற்கிறாரு நம்ம பார்க்கணும்ல. இந்த ஆண்டு துவங்குற அந்த நாளில் எங்கே இருக்காருன்னா ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கார். தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் அவர் உச்ச பலம் பெறக்கூடிய வீட்டில் நிற்கிறார். சந்திரன் உச்ச பலம் பெறக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. லக்னம் 6ஆம் இடமா வருது. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறப்பான யோக அமைப்பு தான். இதெல்லாம் வரதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வழிபாடுன்னு கேட்டீங்க. வழிபாடுன்னு சொல்லும்போது மீண்டும் நம்ம குரு சனிக்கிட்ட தான் வர வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த பலம் தான் அதிகமாக இருக்கிறதுனால குரு சனி தொடர்பு அப்படின்றது வந்து குலதெய்வ வழிபாட்டு தான் வந்து மேசராசிக்காரருக்கு நம்ம எப்பவுமே பிரதானமாக மேசராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மேசராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் குலதெய்வ வழிபாட்டை மனசளவுலையாவது பண்ணணும். நேரடியாக போக முடியல, எல்லாம் சேர்ந்து வந்து பண்ண முடியல, எல்லாம் தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த வருத்தம்லாம் இருந்தால் கூட கவலையப்படாதீங்க. உங்கள் மனசளவில் நீங்கள் வந்து ஒவ்வொரு செயலையும் துவங்கும் போது குலதெய்வத்தை வணங்கி துவங்குங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நீர்நிலை தொடர்போடு இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் இறை வழிபாடு பண்ணுறது நல்லது. எல்லா பலன்களும் சிறப்பாக சொன்னீங்க. இதை தாண்டி இந்த குறிப்பாக வந்து குரு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்தில் அமரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி சனியுடைய வாக்கிய கணித அடிப்படையில பயிற்சியும் இருக்கு அப்படின்னீங்க. ஸோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆண்டு கிரகங்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? கண்டிப்பாக. அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள் தான் வந்து ஆண்டு பலன்களுக்கு எடுத்துக்க முடியும். கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும். மாத பலன் வார பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள் ஒவ்வொரு நாட்கள் நடக்கக்கூடிய சந்திரன் அடிப்படை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யாரு, கிரகங்களா யாரு சார்? ஒரு நிமிஷம் சார், இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா, ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு, சனியுடைய பயிற்சி 2 வர்றதுக்கு ஒரு முறை தான். ஆனா ஏற்கனவே இந்த வருடம் 2025 சனியுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில? திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில. இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வருது. சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலான்றது நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு. இப்போ நீங்க இப்பதான் இனிமேல் தான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே, இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இனிமே தான் வந்து சனி பயிற்சி மீனத்துக்கு வரப்போறாரு. இப்போ வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்று தான் இருக்காருன்றதான் நம்மளோட கணித அடிப்படையில நம்பிக்கை. ஸோ இந்த அடிப்படையில மீனராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில மார்ச் மாதம் வரப்போறாரு, சனி வரப்போறாரு. ஸோ இது வந்து திருக்கணித முறையில ஏற்கனவே வந்துட்டு தான் ஒரு கணித முறை, அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய, அதை நம்பி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க, அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க. திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்துல அதுல மாற்றம் செய்யறதுக்கு திருநள்ளாறுல கூட இந்த சமயத்துலதான் வந்து அவங்களுக்கு செய்து கொடுத்த அந்த ஃபார்முலால வந்து மாற்றம் செய்யற அளவுக்கோ அதுல தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரும் வந்து அந்த உயர்நிலை யாரும் அடையலைன்றதுனால அவங்க கொடுத்ததே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம், கன்சிடர் பண்றீங்க. ஓகே, இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல, ஆமா, அதன் அடிப்படையில இந்த வருடம் எல்லாருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை தரும்? அந்த குரு பகவான் கடகத்துக்கு வரப்போறது உறுதி. அவர் கடகத்துல உச்ச பலம் பெறக்கூடிய நிலையில இருக்க போறாருன்றது உறுதி. இது ஆண்டுக்கு குரு வந்து அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றதுனா திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அந்த அடிப்படையில அவர் தன்னுடைய சொந்த சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது, உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு, சந்திரனுடைய வீடு, அங்க வரப்போறாரு. அங்க வந்து சிறப்பான யோக பலன்களை எல்லாத்துக்குமே கொடுக்க போறாரு. மீனத்துல சனி குருவோட வீட்டுல அந்த குருவே வந்து அந்த மீனத்துக்கு 5ஆம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போறாரு. கடகத்தில் குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீனராசிக்கு கிடைக்கும், மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுத்துட்றாரு. அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு, திரியோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாத்துக்குமே கொடுக்கும். எல்லா மக்களுக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், கண்டிப்பா இந்த 2026 நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டா அமையணுன்றதை நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள்.
ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலையும் கதி அடிப்படையிலும், அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன், உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசா புத்திகள், இப்போ உங்களுக்கு என்ன என்ன தசா நடந்துட்டு இருக்கு, அது உங்கள் வயதை பொறுத்து, உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும். அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது, அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதுதான் இன்னும் நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும். தேவைப்படுவவங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது வழிகாட்டுதலை கொடுக்கலாம். வீரமான மேஷராசிக்காரங்க இவங்களுக்கு இந்த ஜனவரி 2026 எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு உங்களுடைய 3ஆம் வீட்டிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குங்க. அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து வெற்றி கடமாக அமையும். நீங்கள் வந்து படிக்கிற பசங்களாக இருந்தால் படிப்பில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலையில் ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன், வெளிநாடுக்கு எதனா ட்ரை பண்ணுறீங்க, இவங்களுக்கும் சூப்பராக கை கொடுக்கும். இங்கேருந்து வெளிநாடு படிக்க போகிறவங்க, இப்போ எம்எஸ் படிக்க போகிறீங்க, பிஹெச்டி படிக்க போகிறீங்க, ஜிஆர்இ ஜிமேட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்கன்னா அந்த எடுக்கிற முயற்சிகள்லையும் உங்களுக்கு நிறைய நல்லது வரும். சரிங்களா? ஏன் சார் அப்போ கமெண்ட்டில் போன மாதம் போடுவோம் சார், அப்படிலாம் இல்லை சார், மேஷராசி கொஞ்சம் கஷ்டம் சார்னா, ஏன்னா இப்போ சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் 7 சனி நடக்கிறதுனால நிறைய தடங்கள் கொடுப்பாரு. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் சொல்கிறது நடக்கலைன்றதை தாண்டிங்க, இது இப்படி தான் இருக்க போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. 7 சனியில் எல்லாருமே கஷ்டப்படுவோம். சரிங்களா? அது முடியும் போது ரொம்ப பெரிய நல்லது செஞ்சுட்டுவார், அது ஒன்று. ஆனால் அது நடக்கிற காலத்தில் எல்லாருக்குமே கஷ்டம் வரும். ஸோ இந்த வருஷம் எனக்கு அடுத்த 5 வருஷம் இப்படி தான் இருக்க போகுதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை கொண்டு போவீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சனி தாக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணால் தான் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ஜெயிச்சு முன்னேறத்துக்கு நிறைய யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஓவராலாக நமக்கு டஃப்பான பீரியட், பட் அதில் ஜெயிச்சிடலாம். என்ன விஷயம், நீங்கள் வந்து உஷாராக இதில் இருக்கணும், பண விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களுக்கு பணம் வரும், ஆனால் கூட செலவும் சேர்ந்து வரும். அப்போனா என்ன செலவு நடக்குதுன்றத, ஏன்னா மேஷராசி வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவங்க, யாருன்னா ஒரு கஷ்டம் கேட்டால் டக்குன்னு எடுத்து தந்துடுவோம். கணக்கு வழக்கெல்லாம் பெருசாக வச்சுக்க மாட்டோம். அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக செய்யணும். இனிமேல்ட்டு செலவு பண்ணுற ஒரு காசையும் எழுதி வைக்கணும். என்ன காசு வருதுன்றதையும் எழுதி வைக்கணும், என்ன காசு போகுதுன்றதையும் எழுதி வைக்கணும். எனக்குலாம் எப்படின்னா ஒரு 10 வருஷம் என்னுடைய ஃபினான்ஷியல் பிஎன்எல், என்னோடய பர்சனல் பிஎன்எல் என்கிட்ட இருக்குது. என்னென்ன காசு வந்துச்சு, என்னென்ன காசு போச்சுன்றது ₹1 கூட என்கிட்ட கணக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்றத நம்ம கெட்டிக்காரத்தனமாக இருக்கலாம். ஸோ இது வந்து பண விஷயம். பணம் கையில் இருந்தால், நம்ம பாக்கெட்டில் ஒரு 10,000 எப்பவுமே இருந்தாலே அது தர எனர்ஜியே வேறு. அதனால் கையில் அந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். நம்ம சொன்ன மாதிரி முயற்சி ஸ்தானம், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பண விஷயத்துலையோ பிஸ்னஸ் விஷயத்துலையோ, நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பீங்க. இந்த காவல்துறை, அதுக்கப்புறம் நிறைய டிஃபென்ஸ், இது சம்மந்தமாக இருப்பீங்க. அதில் தலைமை பண்பில் இருப்பீங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் நடத்துவீங்க. நீங்கள் இதுக்கு சம்மந்தமாக நீங்கள் ஏதோ எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏதோ புது லைசன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஒர்க் ஆகுங்க. சரிங்களா? இது சூப்பரான டைம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த 7 சனியில் நமக்கு எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்ருப்போம். முக்கியமாக நம்மளை விட பெரியவங்க, அம்மா அப்பா, வயசை பெரியவங்கிட்ட கூட சண்டை போடுவோம். இப்போ வந்து அம்மா கூட இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்களோடலாம் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை கொண்டு வரதுக்கு சூப்பரான டைம். சரிங்களா? இன்னொன்று மேஷராசிலாம் கேட்கவே வேணாம். நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும், பைக்கு கார் ரேசிங்லாம் மேஷராசிக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் எதனா புது வண்டி வாங்கணுன்னாலும் இது சூப்பரான டைம். நீங்கள் புது வண்டி வாகனம் வாங்கணும், இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஸ்டாக் மார்க்கெட் பண்ண போகிறீங்க, ஒரு எஃப்டி வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு தங்க நகையை வாங்க போகிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது ரொம்ப நல்ல டைம். ஆனால் எப்போவுமே சொல்கிறது, நீங்கள் ஒரு ஜோதிடரை பார்த்து இப்போ இருக்கிற கோச்சாரம், உங்கள் நிலமை இப்போ ஜாதகப்படி என்ன இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி லேண்டில் போடணுமா, கோல்டில் போடணுமா, ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணுமான்ற பார்த்து போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது வந்து உறுதிங்க. ஓகேவா? நீங்கள் வந்து எதில் இன்னொரு விஷயத்தில் உஷாராக இருக்குன்னா மனம் குழப்பம். சரிங்களா? ஏன்னா மனம்ன்ற வீட்டில் இப்போ கேது இருக்கார், அவர் ரொம்ப குழப்பி விட்டுருவார். நம்ம ஏற்கனவே உணர்ச்சி வசப்படுறவங்க இப்போ வந்து மனசை வந்து ரொம்ப குழப்பி விட்டுருவார். எவ்வளவு மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளவும் சூப்பர். ஆனால் மேஷராசினா எப்படின்னா ரத்தம் சூடாக இருக்கும், துடிப்பானவங்க. அவங்களால ஒரு இடத்துல 10 நிமிஷத்துக்கு மேலே மெடிடேஷனில் உட்கார்றது ரொம்ப பெரிய கஷ்டம். சரிங்களா? 10 நிமிஷன்றதே பெருசு. அவங்களாம் எப்படின்னா ஒன்று மந்திரம் ஜபிக்கலாம், இல்லை கோவிலுக்கு போயிடலாம். கோவிலுக்கு போகிறது பெஸ்ட்டு. எந்த கோவில்,
என்ன மாதிரி வழிபாடுகள்ன்றத வீடியோ கடைசியில் சொல்கிறேன், அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து எதிரிகள் கிட்டேருந்துலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஆக்சுவலாக மேஷ ராசியே வம்பெடுக்கிற ராசி. ஆனால் இப்போ மேஷ ராசியே வந்து வம்பெடுப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டம் நம்ம யோசிப்பேன், இவனாம் நம்மகிட்ட பேசவே மாட்டான், இவனாம் வந்து சண்டை போடுறானான்ட்டு. அந்த மாதிரி டைமில் நம்ம இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனை உள்ளே இன்வால்வ் ஆகாதீங்க. உங்ககிட்ட வரும், நீங்கள் போக மாட்டீங்க, உங்ககிட்ட தேடி வரும் பிரச்சனை. கையெடுத்து கும்பிட்டு கொஞ்ச நாளைக்கு அதை விட்டுடுங்கன்னு உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுல இருந்துட்டிங்கனாவே சூப்பராக இருக்குங்க. எதிரிகள் தொல்லேருந்து தள்ளி இருங்க. உடல்நிலை பார்த்துக்கோங்க. பெஸ்ட்டு என்னென்னா கல்யாணம் கை கொடுத்துக்கு அவ்வளோ சூப்பரான டைம். நல்லா கல்யாணம் கை கூடும். நம்ம சொல்கிற மாதிரி நாள் நட்சத்திரம் ஹோரையெல்லாம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். இந்த 10 பொருத்தம் பார்க்குறத தாண்டி இன்னும் பேர் பொருத்தம், இந்த பொருத்தங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டான ஹோரையில் பண்ணிங்கன்னா கல்யாண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். வேலையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. யாருன்னா ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, முக்கியமாக வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்ணுறீங்க, பிஸ்னஸ்ஸு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து சூப்பராக இருக்குது டைமு. நம்ம ஃபஸ்ட்டு இதில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து கையில் செலவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் வீட்டிலாம் சனி பகவான் இருக்கார், செலவாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செலவு வந்து சுப செலவாக மாறும். அப்போ நல்ல விஷயங்களும் நிறைய நடக்கும். அதுக்கு இப்போத்துலேயே அதுக்கும் ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதம் முருகர் வழிபாடு, முருகர் வள்ளி தேவானையோட அலங்கார கோலத்தில் நல்லபடியாக பாருங்கள். முருகர் வழிபாடு, துர்க்கை அம்மன் நல்ல ஃபுல்லாக அலங்காரத்தில் துர்க்கை அம்மன் பாருங்கள். யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார். நீங்கள் சக்கரத்தாழ்வார் பார்த்தா ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வார், பின்னாடியே யோக நரசிம்மர் இருப்பார். இதெல்லாம் ஒன்றா நீங்கள் வழிபடாத செவ்வாய்க்கிழமை நெய் விளக்கு போட்டு வழிபட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒன்று உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எந்த மாதிரி வழிபாடு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக என்ன கேட்கலாம். இந்த ஜனவரி 2026 உங்களுக்கு ஒரு சூப்பரான மாதமாக இருக்கும். முக்கியமாக வேலை சம்மந்தமாகவும் கல்யாண சம்மந்தமாகவும் கை கொடுறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உங்கள் ராசிக்கு நம்ம என்னென்ன நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், யாருக்கு நல்ல வேலை கிடைக்கும், யாருக்கு நல்ல மகப்பேறு வழிவகைகள் இருக்குது, யாருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், எப்படி அந்த கல்யாணத்தை பாசிட்டிவாக மாற்றுறது, யாருக்கு காதல் கைகூடும், யார் வெளிநாடுக்கு போகலாம், யாருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஏன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. இது ஒரு கோடி பேருக்கு இது பொதுவான விஷயங்கள். இது வந்து ஒரு 50% நடக்குங்க, இல்லை அதுக்கு கம்மியாக தான் நடக்கும். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து எக்கச்சக்கமாக மாறும். ஏன்னா உங்கள் லக்னம், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி கட்டங்கள் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஆனால் இது இப்போ நம்ம சொன்னது பேஸ். பொதுவான விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச 100% சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு 100% நடக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் அது தெரியும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று கேட்கணும். சரி, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா தனி நபர் ஆலோசனைக்கு என் நம்பர் கீழே இருக்குது. தனிநபர் ஆலோசனை அப்பாயின்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஃபோன் கால்லையே உங்களுக்கு ஃபுல் அப்பாயின்மெண்ட் கன்சல்ட்டிங் தரேன். அது பிரகாரம் நடந்துக்கோங்க. வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த மாதம் வந்து தை வர ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? தை ஸ்டார்ட் ஆனாலே வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ கல்யாணத்துக்கு இருக்கவங்களோ, இல்லை ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ, இல்லை வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ எல்லாருமே இப்போ பண்ணுங்க. ஏன்னா வெளிநாட்டுக்குலாம் இந்த விசாக்கு அப்ளை பண்ணுறது, ஏன் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற குழந்தைங்கள அவங்க இந்த பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர்னு ஒரு பெரிய லீவு கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே முக்கியம்னா இது நடக்காது, இது அப்படி தான், இது சும்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முதல்ல நடக்க போகிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது நடக்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம நிறைய தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கோம். இந்த தெய்வ வழிபாடுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் ஃபாலோ பண்ணனா அந்த விஷயங்கள் வந்து தடைகளை உடைச்சி அதை அதை உங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் முன்னாடியே சொன்னது தான், உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கேன்.
பொதுவான தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். ஒன்று உங்கள் ஜாதகத்துக்கு அக்யூரேட்டாக எந்த தெய்வத்தை பிடிக்கணும், எந்த கோவிலை பிடிக்கணும், இல்லை எந்த உபாசனை தெய்வத்தை பிடிக்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குபேர ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் குபேர ஸ்தலம் எது? குபேரர் கோவில் போனால் பணம் வரும்ன்றது இல்லை. அப்போ முருகரோ பெருமாளோ தரமாட்டாரா? அப்படி கிடையாது. உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கடவுள், எந்த கோவில்கள் குபேர சம்பத்து தரோன்றது இருக்குது. அதை பார்த்து சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது எல்லாம் ஒர்க் ஆகும். தெய்வ வழிபாடு மட்டும் இல்லைங்க. இதில் எந்த மாதிரி கலர் துணிகளை உடுத்துகிறோம், எந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பிட்றோம். ஏன்னா ஒவ்வொன்றுமே ஃப்ரீக்குவன்சி, எல்லாமே ஆண்டவன் தந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்கள் வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறிட்டே இருக்கலாம். இதை கேட்டோடனே எல்லாமே கம்ப்ளீட்டாக தலைக்கீழாக மாறிடுமா, என் கடன் பிரச்சனைலாம் போயிடுமா அப்படின்னா நீங்களே யோசிங்க. அது நடக்குமா? ஒரு வீடியோவை கேட்டு நடக்குமா? கஷ்டம். ஆனால் நான் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு படி மேலே போனா கண்டிப்பாக போவீங்க. ஒரு ஏலேருந்து அப்படியே இசட்டுக்கு போய்ட்டோம், 1லேருந்து 14வது கொஸ்டினுக்கு போயிடுவீங்கன்னா அந்த கொஸ்டின் நீங்களே கேட்டு பாருங்கள், போக முடியுமா ஒரு வீடியோவை பார்த்துன்னு. ஆனால் 1லேருந்து 2வது படி 3வது படி கண்டிப்பாக போவீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா பயன்பெறுங்க. நீங்கள் பயன்பெறணுன்னு தான் இவ்வளோ ஆசையாக சொல்கிறோம். நல்லா பயன்பெறுங்க. நல்ல விஷயம் நடந்த உடனே கமெண்ட்லேயே போடுங்க. அது எங்களுக்கும் நிறைய சந்தோஷம் தரும் அடுத்த வீடியோ போட. ஸோ இந்த ஜனவரி 2026 உங்களுக்கு ஒரு சூப்பர் வருஷமாக, சூப்பர் மாதம். இந்த வருஷமே சூப்பர் வருஷம். இந்த மாதம் தொடக்கமே உங்களுக்கு சூப்பராக அமைய டிவைன் தினேஷன் வாழ்க வளர்த்துறாரு.